ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்றைக்கி நாம் என்ன படத்தை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலி அப்படின்ற படத்தை பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். தன்னோட மகள் தேவிகா சதீஷை உயிராக நினைக்கிறாரு நம்ம சரத்குமார். ஆனால் அவங்க உயிராக நினைக்கிற தன்னுடைய அப்பாவை விட ஒரு ஹீரோவை காதலிக்கிறாங்க. நம்ம புதுமுக ஹீரோவோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரஜித். ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை வராதா? ஒரு சூழ்நிலையில் நடுக்கடலில் மீன்பிடி படகுல இந்திரஜித்தோட உயிரை எடுக்க சரத்குமாரும் அவரோட உயிரை எடுக்க இந்திரஜித்தும் சண்டை போடுறாங்க. காதல் ஜெயிச்சிச்சா இல்லை பாசம் ஜெயிச்சிச்சா அப்படின்னு யார் உயிர் போனது அப்படின்ற கோலத்தில் நம்ம மலையாள இயக்குனர் மாதவ் ராம்தாஸ் இயக்கியிருக்க படம் தான் ஆலி. இதற்கு கடல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குங்க. படத்தோட பெரும்பாலான சீன்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலில் நடக்கிறதுனால இந்த படத்தோட தலைப்பு வந்து ஆலி அப்படின்னு வச்சுருக்காங்க. போதைப்பொருள் கடத்தல்காரராக படகு மெக்கானிக்கு கோபக்காரர் அப்படின்னு நம்ம சரத்குமார் கேரக்டர் உருவாக்கியிருக்காங்க. அதற்கேற்ப அவரும் படம் முழுக்க உருன்னே இருக்காருங்க. தன்னோட மகள்கிட்ட மட்டும் பாசம் காண்பிக்கிறாரு, மனைவியை போட்டு அடிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாய்க்குட்டியும் அந்த நாய்க்குட்டிகிட்ட கொஞ்சம் பாசமாக இருக்கார். கல்லூரி மாணவனாக நம்ம இந்திரஜித் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திரஜித் நம்ம சரத்குமாரோட பொண்ணை காதலிக்கிறாங்க. அதை தெரிஞ்சு அந்த இந்திரஜித்தை கடத்திட்டு போகிறாரு படகுல வச்சு அவரை போட்டு அடின்னு அடித்து பொழக்கிறாருங்க. சரத்குமார் தோற்றத்தில் கொஞ்சம் மாற்றமாக பண்ணியிருக்காங்க, தாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி. ஆனால் நடிப்பில் எந்த வித மாற்றமும் இல்லைங்க. அவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அந்த கேரக்டர் அவருக்கு செட் ஆகலைன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி சரத்குமாரோட பின்னணி பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்லலை இந்த படத்தில். தமிழில் அவரோட இமேஜே வேறு. பட் இந்த படத்தில் அவர் ஏன் நெகட்டிவ் ரோல் சூஸ் பண்ணார் அப்படின்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக சரத்குமார் மகளாக வரும் நம்ம தேவிகா சதீஷ் ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்க. ஒரு பாடலை ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க. காதல் சீன்களும் கண்டிப்பாக ஓகே ரகமாக இருக்குங்க. ஒரு கட்டத்தில் அவரும் காணாமல் போயிடுறாங்க. கிளைமேக்ஸில் கூட அவங்க வரல. அவரை காதலிப்பவராக வர நம்ம இந்திரஜித் தோற்றம் நடிப்பில் கவனிக்க வைக்கிறாரு. ஆனால் முக்கியமான இடங்களில் நடிப்பு மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குங்க. அதே மாதிரி ஹீரோவோட அப்பாவாக வர வையாபுரி, அம்மாவாக வர பிக் பாஸ் தாமரை ஒரு 2-3 சீனில் வராங்க. படத்தோட பெரும்பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீன்பிடி படகுல நடக்குதுங்க. இந்திரஜித்தை சரத்குமார் தாக்குறாரு. அவர்கிட்ட தப்பிச்சு ஓடி மறுபடியும் இந்திரஜித் சரத்குமாரை தாக்குறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. கதை வந்து இப்படி தான் பயணிக்குதுங்க. அந்த சீன்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. பல சீன்கள் ரொம்பவே போர் அடிக்குது. ஒரு சின்ன மீன் பிடி படகுல சண்டை போடுற கதையில் ஈர்ப்பாக இருக்குங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே சொல்கிற முடி இந்த படத்தில் இல்லை. லக்கின்ற ஒரு நாய், நான் முன்னையே சொன்ன மாதிரி, அது வந்து சரத்குமார்கிட்ட கொஞ்சம் பாசமாக இருக்குது. மற்றபடி படம் முழுக்க சண்டை, தாக்குதல், ரத்தம், அடி, வலி அப்படின்னே தாங்க சீன் போயிட்டுருக்கு. எப்போ தான் படத்தை முடிப்பாங்கன்ற எண்ணம் கடைசியில் நமக்கே வந்துடும். அந்தளவுக்கு இந்த படம் வந்து சொல்லும்படி இல்லை. கிளைமேக்ஸ்லேயாவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் கிளைமேக்ஸ்லேயும் சரத்குமாருக்கு சரி இந்திரஜித்துக்கு சரி ஒரு சோகமான முடிவோடு ஏமாற்றிருக்காரு நம்ம இயக்குனர். மற்றபடி சின்ன படகுல ஒரே ஒரு சீன் ரொம்ப முக்கியமான சீனு. அது என்னன்னா, தன்னோட லவ்வருக்காக தான் பண்ணுறத ரத்தத்தில் காட்டுற அந்த சீனும், அதே மாதிரி தன்னுடைய பாசத்துக்காக அவங்க காட்டுற அந்த சீனும் படத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உறுப்பினர் சீன்னா அதை தான் சொல்லலாம். மற்றபடி இந்த கேரக்டரும் சரி படமும் சரி மலையாளத்தில் வேணால் ஓகே, பட் தமிழில் செட் ஆனிச்சா அப்படின்றது கண்டிப்பாக தெரியலைங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தமிழ் படத்தோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.